Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 48 part 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன எபிசோட்ல பஞ்சாயத்து ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு வைங்களேன். ஆனா நம்ம ஹிஸ்டோரியா இருக்காளே குயின் ஆனா குயின் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான். பசங்க கூட ஜாலியா துரத்தி புடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். இதுல பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் ஆச்சு அவ குயினா மாதிரி. அதுக்குள்ள ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டா. சின்ன வயசுல அவ அனாதையா கஷ்டப்பட்டால அந்த மாதிரி மத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. மெயினா சின்ன பசங்க. அதுக்காகவே சின்ன பசங்களை சேஃப்டி பண்ண நிறைய வேலையை பார்த்திருப்பா. அதுலயும் அண்டர் கிரவுண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம. அவங்க எல்லாத்தையுமே மேல கொண்டு வந்து நல்ல லைஃபை செட் பண்ணி கொடுத்துருக்கான். அதுவும் லெவி கூட சேர்ந்து. ஆக்சுவலா லெவிக்கு தெரியுமே அண்டர் கிரவுண்ட்ல மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மெயினா சின்ன பசங்க. ஏன்னா அவருமே சின்ன வயசுல சோத்துக்காண்டி திண்டாடி இருக்காருல்ல. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்னு அவ என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணிட்டு இருக்கான். எப்படி நம்ம பயலுக அவ பண்ணிட்டு இருந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்களா. ஹிஸ்டோரியா பார்த்துட்டு என்னடா அங்க வெட்டி பேச்சு வந்தனா வாயிலே உதப்பேன், வாங்கடா வந்து வேலையை பாருங்கடான்னு சொல்லி பொட்டிய தூக்க விட்டுருவா. ஜீன் புலம்பிக்கிட்டே போவான், எங்க அம்மா மாதிரியே ஸ்டிட்டா இருக்காளேன்னு. ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா இறண்ட என்னப்பா ஹார்னிங் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நீ ஓகேவான உடனே ஆமா ஒன்னும் பஞ்சாயத்து இல்லம்பா. என்ன 2 மாசம் ஆயிருக்கும். அந்த 2 மாசத்துல ரெய்னரும் பெர்டோல்ட்டும் மட்டும் ரிட்டர்ன் மறுபடியும் சண்டை போடுறதுக்காண்டி வந்திருந்தானுங்க. டெஃபினட்டா இவங்க நிலைமை சீரியஸ் ஆயிருக்கும். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சரி இப்போ ஒருவேளை அவனுங்க வந்தானுங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டா வேற என்ன சம்பவம் பண்ண வேண்டியதாம்பா. அவனுங்க பண்ண வேலைக்கு அவனுங்களை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும். டெர்ட்டி ஃபெல்லோஸ். அப்ப ஹிஸ்டோரியா இருந்துட்டு இனி நம்ம சீக்கிரத்திலேயே இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம பண்ணிருக்க விஷயம் எல்லாமே தப்புன்னு ரிக்ரெட் பண்ற அளவுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு போறத பார்த்த உடனே இப்பதான் அண்டர் கிரவுண்ட்ல கஷ்டப்பட்டு இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க வேற எதுவும் தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப் இவ கொடுத்துட்டால. எப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த டைம் சட்டனா யாரோ முன்னாடி வந்து நிப்பாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம மிகாசா கொடூரமா ஒரு லுக்கு விடுவான். என்ன இவ்வளவு கொடூரமா லுக்கு விடுறான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே மூட்டையா குடுறான் அப்படின்ட்டு இறண்ட இருக்க மூட்டையை அவ வாங்கிட்டு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்ட, அதனால பேசாம வாம்பா. அவன் என்னடானா என்ன நீ ஏதோ வீக்கான ஆள் மாதிரியே ட்ரீட் பண்ற, என்ன பார்த்தா 60 வயசு கிளப்பைய மாதிரி இருக்குதா, சொல்ல போனா அவங்களே அசால்ட்டா தூக்குவாங்க, என்னால தூக்க முடியாதான்னு புலம்பிக்கிட்டே பின்னாடி போவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி போலீஸ்ல ஏகப்பட்ட பேர் தப்பு பண்ணாங்கல்ல. சொல்ல போனா அவங்க எல்லாம் டேலண்டான சோல்ஜர்ஸ் தான். பட் இருந்தாலுமே அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து பதவியை புடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி அந்த லூசு பயலுக டீம் இருந்ததுனால அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது இதை பண்ண அதை பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஹிஸ்டோரியா தானே குயின், அவ எதை சொன்னாலும் புரிஞ்சுக்குவா. அது மட்டும் இல்லாம எரனோட ஹார்டனிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹாஞ்சி இருக்கால அவ டைட்டனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு புது வெப்பனையே கிரியேட் பண்ணியிருக்கான். எப்படின்னா நடுவுல பாத்தீங்கன்னா ஷார்ப்பா வச்சு பிளாக் பண்ணிருப்பாங்க. சோ டைட்டன்ஸ்களால உள்ள வர முடியாது, ஆனா வெளியில இருந்து பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நடுவுல ஒரு சோல்ஜரை நிக்க வச்சு டைட்டனை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்துட்டு குனிஞ்சு பிடிக்க வருமா, பிடிக்க முடியாது, ஆனா குனிஞ்சு நிக்கும் இல்ல. அந்த டைமுங்கும் போது மேல இருக்க மரத்தை வெட்டி விடுவாங்க. டைட்டன் கழுத்திலேயே போய் விழும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. சோ 12 மீட்டர் டைட்டனையே ரொம்ப கஷ்டப்படாம உட்கார்ந்த இடத்துலயே போட்டு தள்ளிட்டாங்க. சோ இனிமேட்டு இவங்க சண்டைக்கு போகாமையே டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளலாம். ஹாஞ்சி எல்லாம் சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு இருப்பான். இனி எல்லா டைட்டன்ஸுக்குமே சங்கு தாண்டா அப்படி இப்படின்னு ஜாலி தான். ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம எரனோட மூக்குல இருந்து தாரையா ரத்தம் ஊத்தும். பின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றங்கிற பேர்ல அவனை படாத பாடுபடுத்தி வச்சிருக்கான். ஒன்னும் இல்ல, அவனோட டைட்டன் பவரை ரொம்ப யூஸ் பண்ணிட்டான். கடந்த 2 மாதங்களா நான் ஸ்டாப்பா ஹார்டனிங் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் போறதுனால அவனோட ஹெல்த் பயங்கரமா பாதிக்கப்படுது. இத பார்த்துட்டு ஹாஞ்சியை ஃபீல் பண்ணி நீ மன்னிச்சிரு எரனு, இனிமேட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் ஏன் ஹாஞ்சி மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க, நான் டயர்ட் ஆயிட்டேன் அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு சீக்கிரமா வெப்பனை ரெடி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணி ஷிகன்ஷினாக்கு போகணும் அப்படின்னு வெறியோட சொல்லுவான். பய விடுறதா இல்ல. அப்படியே கட் பண்ண எல்லாம் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மார்லோன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனும் இப்ப சர்வே காப்ஸ்ல வந்து சேர்ந்துட்டா. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு கத்திட்டு இருப்பானா. உடனே என்னடா லூசாடா நீ, என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, சர்வே காப்ஸ்ல சேர்ந்தவன் எவனாச்சும் இப்படி செலிப்ரேட் பண்ணுவானா, ஒரு நாள் டைட்டனோட வாய் கிட்ட போயிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணி அப்ப ஒத்துக்கிறோங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஷாஷா இருந்துட்டு ஆமா உன் கூட ஹிச்சின்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவ வந்து ஜாயின் பண்ணலையா, அது மட்டும் இல்லாம உன்னை எப்படி இங்க ஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எல்லாம் அப்படியே சிரிப்பாங்க. அவ பாத்தீங்கன்னா இவங்கிட்ட கெஞ்சின்னு எஞ்சிருப்பா. அது மட்டும் இல்லாம மிலிட்டரி போலீஸ்ல இருந்தாதான் நல்லா ஈஸியா சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அங்க போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்ல மூதேவி, மூடிண்டு இங்க இருன்னு சொல்லியிருப்பா. கேட்கவே இல்லையே, நான் இங்கதான் இருக்கேன்னு வந்துட்டேன், நான் என்ன பண்ண அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவான். உடனே அத்தனை பேரும் வாங்குவாங்க. அட மூளைகட்ட முட்டா பயல, உனக்கு மூளை மழுங்கி போச்சுங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவ அக்கறையோட சொல்லியிருக்கா, அதை கூட புரிஞ்சுக்க முடியாத லூசு பயலா இருக்கேடா அரமண்ட தலையான்னு. அப்ப
ஜீன் இருந்துட்டு நியூ ரெக்ரூட்ஸ் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு கிடையாது, அவங்க எல்லாருமே இங்க வந்ததை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லுவானா. அதான் அங்க புதுசா வந்தவனை கேட்டுட்டு எங்களை இப்படி சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன ஹீரோவான்னு கேட்பானுங்க. உங்க கூட கம்பேர் பண்ணா நாங்க ஹீரோஸ் தாண்டாமா. அவனு வந்து பயங்கரமா டயலாக் அடிப்பானுங்க. இந்த 104வது பேட்சை சேர்ந்த எல்லாருமே இப்படித்தான் ஹார்ஷா பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், கண்டிப்பா வால்மரியாவை திருப்பி எடுப்போம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்களா. நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு மாதிரி குரு 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 குருன்னு லுக்கூட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு லைட்டா பீதி ஆயிரும். உங்க லுக்கு எதுவும் சரியில்லை, நாங்க அப்புறம் பேசுறோம்னு கிளம்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் கோனியுமே அங்க இருந்து கிளம்புறான்பா. என்னடான்னு கேட்டா நாளைக்கு வந்து அவன் வில்லேஜுக்கு போறானாமா. அங்க ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சா நல்லதானே, அதுக்காண்டி போவான். அப்போ ஷாஷா இருந்துட்டு கோனியோட அம்மாவை மறுபடியும் நார்மலா மாத்துறது இம்பாசிபிளா வாய்ப்பு இருக்குதாங்கிற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா இன்னுமே இவங்க டைட்டன்ஸை பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டா என்ன ஏதுன்னு இவங்களுக்கு தெரியல. மேபி ஒரு நாள் ஆத்த முடிஞ்சா சந்தோஷம் தாங்கிற மாதிரி அருமின்னு சொல்லுவான். அப்ப நம்ம எரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கோட இருப்பான். என்னன்னா டைட்டன்ஸுங்க எல்லாருமே மனுஷங்கன்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி தெரியாது. பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால ஏத்துக்கவே முடியல. அதுலயும் யுமீர்லாம் பாத்தீங்கன்னா 60 வருஷமா டைட்டனாவே வெளியில சுத்திட்டு இருந்திருக்கா. ஏதோ நைட் மேர்ல மாட்டிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு டைம் நிறைய இல்ல, நம்ம யாரு கூட சண்டை போறோன்னே தெரியலையாம்பா. ஏன்னா டைட்டன்ஸுங்க எல்லாருமே மனுஷங்க தான், அவங்க எல்லாருமே இப்ப நைட் மேர்ல மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பண்றது எல்லாமே தப்புன்னு அவங்க தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படியாச்சும் சரி பண்ணணும். சொல்ல போனா நானும் அவங்கள ஒருத்தன் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே கவலைப்படுவானா. மிகாசா டே இறனு சீக்கிரமா சாப்பிடு, இல்லாட்டி எல்லாமே சூடு ஆறி போயிரும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுவான். அப்போ ஜீன் இருந்துட்டு ஆமா லாஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்குள்ள ஏதோ நிறைய விஷுவல் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தியே, அந்த டைம் உன் மெமரிஸ்ல யாரையோ வேற பார்த்தேன்னு சொன்னியே, அது யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை அது உங்க அப்பாவோட மெமரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சர்வே காப்ஸை சேர்ந்த ஒரு சோல்ஜரோட ஃபேஸை தான் பார்த்திருப்பான். அந்த மெமரிஸ் இவனுக்கு இருக்கலாம், பட் அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் ஏதாச்சும் விஷயம் வெளியில வரும். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த சோல்ஜர் எங்கேயோ பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது, எங்க என்னன்னு கரெக்டா சொல்ல முடியல. அப்போ ஷாஷா இருந்துட்டு கட்டையை வச்சு நங்கு 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 நங்குன்னு உன் மண்டையில 4 போடு போட்டோம்னா அப்போ ஞாபகம் வரும்லம்பா. ஜீனு இது நல்ல ஐடியாம்பா, ஏன்னா அவன் தான் எப்படா இறன பொழந்து கட்டலான் இருக்கானே, ஃப்ரெண்டா ஜாலியா தான். சரி அப்படி ஒருவேளை உனக்கு அடிவாங்க பயமா இருந்துச்சுன்னா நீ வேணா மறுபடியும் போய் ஹிஸ்டோரியாவோட கையை பிடிச்சு பாரு, ஏதாச்சும் உனக்கு மெமரிஸ் வரும். அப்படியும் இல்லையா அந்த மொட்டை கமாண்டன்ட் இருக்கான்ல, அதான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடூரமா கொடுத்த ஆபீசர், அந்த மொட்டை முட்டையை வச்சு முட்டை விடுறோம், அப்ப வேணா ஞாபகம் வரும்பா. ஆக்சுவலி இப்பதான் நம்ம பைலுக்கு ஞாபகம் வருது, என்னன்னா அவன் மெமரியில இருக்கிற அந்த சோல்ஜரே அந்த மொட்டை தான், அந்த ட்ரைனிங் கமாண்டன்ட் ஆபீசர் கீத் ஷாடிஸ். இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் குதிரை எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளப்பிட்டு போறாங்க. அவர் பாத்தீங்கன்னா சர்வே காப்ஸோட 12வது கமாண்டரா இருந்தவர். என்ன அவரை லெவி ஹாஞ்சி எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதாமா. சரி இன்னைக்கு மீட் பண்ணிடுவோன்ட்டு போய் மீட்டும் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை மனுஷன் உயிரோட தான் இருக்காரு. மொட்டை சார் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு போய் நிப்பாங்க. சரி இனி இதுக்கப்புறம் அந்த மொட்டை என்னென்னலாம் குண்டு தூக்கி போட போறான், அடுத்து எந்த டைட்டன்லாம் வந்து ஆட்டம் காட்ட போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.